எப்போ பாரு லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பாடுன்னு சொல்லி பேக் பண்ணாமல் வேறு ஏதாவது பேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டு பொடுசுக்கு கேட்குறாங்களா? அதுக்கு தான் நான் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறேங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் ஒன்று ஆட் பண்ணுறேங்க. அதில் இஞ்சி பூண்டு சீரகம் மல்லி பெப்பரு வரமிளகாய் இது எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டேங்க. அரைச்சிட்டு தான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறமா உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அது கூட உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் வெந்ததுக்கப்புறமா அதாவது அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். நீங்கள் முழுசாக கூட போடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிவிட்டேன். அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் இது பண்ணுங்க. உங்கள்கிட்ட எத்தனை எக் இருக்கோ நான் 3 போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய வந்து நம்ம ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கும்போதே வந்து சப்பாத்தியோ இல்லை பரோட்டாவோ எதுவாக இருந்தாலும் சரிங்க, மல்லி இலை தூவி ஒரு கலக்கி எடுத்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் சிம்பிள் கொத்து சப்பாத்தி ரெடிங்க.